இவங்க டிஎம்கேக்காரங்க பண்ணுறது ரொம்ப தப்பாக தோணுது, மற்றவங்க பண்ணுறது தப்பாக தோணுது. இவங்களாம் பார்த்துருந்தா நம்மளுக்கு உருப்படாத நாடு. இது இப்படியே பிரிவினத்தை தோண்டி இப்போ நீ முஸ்லீம் பையன் நான் இந்து போய் இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி தம்பி ஆகும்? என்னை வாழ்க்கையில் நிமித்தினவன் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. நான் பேசினா அழுதுருவேன் எமோஷன் ஆகி. அவன் இல்லைன்னா நாளைக்கு நாராயணங்கிறவன் இல்லை. நான் என்ன பண்ண முடியும் இதுக்காக? அவங்க தான் நிறுத்தி விட்டாங்க. முகமது தாயிர், முகமது சலீம் 2 பேர். அவங்க குடும்பம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. எனக்கு முதல் கேமரா அவங்க தான் கொடுத்தாங்க. என் மேலே உயிர். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் நான் கிழிச்சது. முதல்ல அவன் தான் எனக்கு பண்ணான். ஆனால் அவன் தான் போட்டான். அவனுக்கு நான் அப்புறம் என்னாலாம் போட்டு கொடுத்தேன். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த போது அது அடுத்த பிரச்சனை. முதல்ல எனக்கு அவன் தானே ஹெல்ப் பண்ணான். எனக்கு எத்தனை முஸ்லீம் ஹெல்ப் பண்ணிக்க அவங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அலாவுதீன் ஒருத்தர் எக்கச்சக்கமாக ஹெல்ப் பண்ணார். அவுட் ஆஃப் வே எல்லா வேலையும் விட்டு என் வேலையை பார்ப்பார். அப்படி தம்பி முஸ்லீம்ஸ் அப்படின்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போது இவனுங்க பண்ணுறதை பார்த்தா கோமாளித்தனமாக இருக்குது. நீ எதுக்கு ஒருத்தனை முறைக்கணும்? அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எதுக்குடா ஒருத்தனை கேள்வி பண்ணுறீங்க? எதுக்கு நீ அன்னசரியாக ஒருத்தனை ப்ரொமோட் பண்ணுறேன்? இப்போ என்னை கேட்டு நான் சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவம், நான் வாழ்க்கையில் சந்தித்தது, அதை நான் சொல்லத்தான் செய்வேன். நான் பாலிட்டிஷியன் இருந்தால் சொல்லியிருப்பேன். அதுக்காக நான் எல்லா மேட்டரையும் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்ணவொன்னு நன்றியோட நினைவு கூறுறது நியாயம், மனிதத்தன்மை. அதை நான் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் திருந்தணும் தம்பி. இல்லைன்னா நாடு உருப்படாது தம்பி. எல்லாருக்கும் ஃப்ரீயாக காசை கொடுத்து நீ சாப்பிட்டு தண்ணி அடித்து தூங்குடான்னா ஒரு மந்திரி கருமம் பிடிச்சவன் மனுஷனா கருமம் தம்பி.